வணக்கம். மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் நம்முடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஐஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் சிந்தன் அவர்கள். வணக்கம் சிந்தன். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா தேர்தல் களங்கள், தேர்தல் வேலைகளை பிஸியா இருப்பீங்க. இந்த நேரத்துல உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. நேற்றைய தினம் உத்தரகண்ட்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஊழலை பாதுகாப்பதற்காக ஓரணியில் திரண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளின் மீது, அதுவும் இந்தியா கூட்டணியின் மீது ஊழல் புகார்களை அவர் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழல் புகார்கள் பற்றி நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல, பிரதமர் மோடி புலி வருதுன்னு எல்லாரையும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தான் மேல படுத்துக்கிட்டா அவர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது எதிரால இருக்கிறவங்களை பார்த்து ஊழல்வாதின்னு குற்றஞ்சாட்டும் போது ஒரு குறைந்தபட்ச நேர்மை அவர்கிட்ட இருக்கும். அதுதான் இல்லைன்னு அம்பலம் ஆயிடுச்சு. அதாவது இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் ஆட்சியில் இருக்கும் போதே அவர்கள் கொண்டு வந்த ஒரு சட்டம் ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடியதுன்னு சொல்லி அது அம்பலமாகி அதற்கு பிறகு அது மக்கள் மத்தியிலையும் வெளிச்சத்துக்கு வந்து ஒன்னே ஒண்ணு ஊடகங்கள் அதை பெருசா பேச மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை அது வந்து பலன் பெற்றதே 11,000 கோடி. அதனால நாட்டுக்கு எவ்வளவு இழப்புங்கிறது பல லட்சம் கோடி வரும். இழப்புங்கிறத கணக்கு போடாம வெறும் பலன்னு பார்த்தாலே 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய ஊழல். பாஜக வந்து அதை செஞ்சுட்டு, ஆனா ரொம்ப சாதுரியமா எதிரால இருக்கிறவங்களை எல்லாம் கைது கொண்ட அளவுக்கு தன்னுடைய கைவசம் இருக்கிற இடி, ஐடி இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தேர்தல் களத்தை தங்களுக்கு சாதகமா திருப்ப முடியும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த தைரியத்துலதான் பிரதமர் மோடியும் இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த பிரச்சாரம் தேர்தல் களத்துல அவங்களுக்கு எடுபடும் நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியா இப்போ வரும் இடியால வந்து டெல்லி முதல்வர் கைது செய்யப்படுகிறார், பல மாநிலங்கள தலைவர்கள் வந்து அந்த வலைக்குள்ள மாற்றாங்க. அப்படிங்கும் போது இந்த பிரச்சாரம் என்பது பிரதமருக்கு கை கொடுக்கத்தானே செய்யும். அதாவது 2014 ஒரு 25 விதமான தலைவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன் வச்சிருந்தார். அதுல கிட்டத்தட்ட 22 பேர் வந்து இப்ப மோடியுடைய படையில் சேர்ந்து இருக்கிறார்கள். அதனால அவரால் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்களே அவங்க கட்சிக்கு வந்துட்டா தூயவர்களாக மாறி விடுவார்கள் அப்படின்னு பார்க்கலாமா? அல்லது ஊர்ல இருக்கிற சாக்கடையெல்லாம் தன்னோட வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுக்கிட்டு திரும்பவும் வந்து ஊரு அழுக்கா இருக்குன்னு சொல்ற அவரை என்னவா பாக்குறது? ரொம்ப அசுத்தமான மனிதர், வேற ஒண்ணும் இல்லை. அவர் எப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்ச நபர்களோட கைகோர்த்து செயல்பட முடியுதுன்னா அவருக்கு அதெல்லாம் ஜுஜுப்பி, ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் பல மடங்கு பெருகி விட்டதுங்கிறதுனாலதான் கடந்த காலத்தில் நடந்த சிறு சிறு முறைகேடுகள் கூட இப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா படுது. இப்ப இந்த இடி, ஐடி இவங்க எல்லாருமே வந்து நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. ஒரு உச்ச நீதிமன்றமே கேலி பொருளாக பார்க்கிற அளவுக்கு இடியோட நிலைமை இருக்குன்னு சொல்லலாம். அதனால வந்து மக்கள் இந்த ரெய்டுகளை எல்லாம் ஊழலுக்கு எதிரான போராகவோ அதற்கான நடவடிக்கையாவோ பார்க்கல. ஏன்னா அவங்க கண்ணு முன்னால பார்த்துட்டு இருந்த எந்த முறைகேடு இப்பவும் நிக்கல. நீங்க வந்து மார்பி பாலம் விழுந்து 500 பேர் இறந்ததா இருக்கலாம், அல்லது ரயில் விபத்துல ஆயிரக்கணக்கான பேர் இறந்ததா இருக்கலாம். இது எல்லாவற்றிலும் மோடி அரசின் கொள்கை நேரடியாக தாக்க செலுத்தும் போது ஊழல் முறைகேடுகள்னு பேசுறதை விடவும் மோடி அரசு எவ்வளவு ஆபத்தானதுன்னு மக்கள் பார்த்துட்டாங்க. ஒண்ணு. 2வது 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல். அதன் மேல மோடி அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர்களை இடமாற்றம் செஞ்சதுதான் இவர் எடுத்த நடவடிக்கை. அப்போ விவரங்களை மறைப்பது, ஊழல் வெளிவராமல் பார்த்து கொள்வது, ஆர்டிஐ சட்டங்களை எல்லாம் பலவீனப்படுத்துவது, அல்லது ஊழல் என்கிற பெயரில் எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு ஈடிய பயன்படுத்துவது, இதுதான் பிரதமர் மோடியோட போக்குங்கிறத மக்களுக்கு தெரியுது, பச்சையா தெரியுது. அதனால இது எல்லா நடவடிக்கைக்கு பின்னாலும் அவருடைய அரசியல் சதுராட்டம் தான் என்பது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல, அரசியல் சதுர ஆட்டம்னு சொல்றீங்க. ஆனா அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்ல அதற்கு உள்ளாகக்கூடிய நபர்கள் எல்லாரும் புனிதர்கள்னு சொல்லிட முடியாது. அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் என்பது இருக்கு. இங்க நம்ம யாரையுமே புனிதரா முன்னிறுத்தல. அவன் என்ன கேட்கிறோம்னா புனிதர்களா இல்லையாங்கிறத மக்கள் பார்த்துப்பாங்க. அவங்க மக்கள் மத்தியில அரசியல் களமாடுகிற இன்றைக்கு வந்து எதிர்கட்சி, ஜனநாயகத்தின் பிரிக்க முடியாத அங்கமான எதிர்கட்சியினர். அவங்க எதிர்கட்சிகள் செயல்பட விட்டு அந்த செயல்பாட்டை வந்து இவர் எதிர்கொண்டாருன்னா பரவாயில்ல. இவர் என்ன பண்றாருன்னா எதிர்கட்சிகள் செயல்படவே முடியாத விதத்துல அவர்களை தேர்தல் நேரத்துல முடக்குவது, வங்கி கணக்குகளை முடக்குவது என்று செயல்படுகிறார். இப்ப அதே குற்றச்சாட்டு உள்ள நபர்கள் பாஜகவுல சேர்ந்துட்டாலோ, பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டாலோ அவங்களுக்கு அந்த முடக்கம் கிடையாது,
அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா இது என்ன கேம் இது? இந்த கேம் மக்களுக்கு புரியாதா? அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதுதான் இது இப்போ எதிர்கட்சிகளோட வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மோடியால அதை கூட தாங்கிக்க முடியல. அதான் தாங்கிக்க முடியலங்கிறீங்க. ஆனா அவங்க இன்னுமே கூட 400 இடங்களை ஜெயிச்சிரும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதான் நேற்றைய தினம் பேசும்போதும் நான் முதலே குறிப்பிட்டது போல ஊழல் கூட்டணி இதை ஊழலை பாதுகாப்பதற்காக இணைந்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்ப இந்த புரொபகண்டா களத்துல என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? மக்கள் உண்மையிலேயே அந்த மனநிலையில தான் இருக்காங்க? இல்ல, மக்கள் ரொம்ப சாதாரணமா தங்களோட வாழ்க்கை பாட்டுல இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு பாக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சிலிண்டர் விலை எடுத்துக்கலாம். சிலிண்டர் விலைங்கிறது அதாவது சர்வதேச அளவுல எரிவாயுக்கான அல்லது கச்சா எண்ணெய்க்கான விலை சாதாரணமாக இருக்கும் போதே சிலிண்டர் விலை உயர்ந்தது. சிலிண்டர் விலை ஜிஎஸ்டிக்குள் இருக்கும் போதே உயர்ந்தது. சிலிண்டர் விலையை உயர்த்துவதில் மோடி அரசாங்கத்தின் நேரடி கை மட்டும்தான் இருக்கு என்று மக்களுக்கு தெரியும். மானியத்தை வெட்டியது இவர்கள் தான் என்பது தெரியும். விவசாய மானியத்தை ஒழித்தது இவர்கள் தான் என்பது மக்களுக்கு தெரியும். சாதாரண பள்ளி கல்வி நிலையங்களை தங்களுடைய ஒரு விருப்ப அரசியலுக்காக அவங்க பயன்படுத்தி கொள்ளும் போது தமிழ்நாடு நம்ம மாநிலங்கள்ல எல்லாம் அரசு பள்ளி முன்னேறி இருக்கிறத நம்ம பாக்குறோம், கேரளாவுல பாக்குறோம். ஆனா நீங்க அப்படியே வடக்க போக போக பள்ளிகள் கல்லூரிகள் இது எல்லாமே ஒரு நவீன இளைஞர்களை மனிதர்களை உருவாக்கவில்லை என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு அரசுக்கு ஏகப்பட்ட கடமை இருக்குல்ல. அரசு தன்னோட கடமையில 10 வருஷமாக தவறி இருப்பது மக்களுக்கு தெரியுது. நீங்க 2 முறை வாய்ப்பு பெற்றிருக்கீங்க. போன தடவை வாய்ப்பு பெறும்போது புல்வாமா தாக்குதல் நடந்தது. அதனுடைய உண்மை கூட இப்ப வெளியில வந்திருக்கு. இந்த புல்வாமா தாக்குதல்ல சத்யபால் மாலிக்குடைய பேட்டி, பிரதமர் மோடிக்கு தெரிந்தே தேர்தல் ஆதாயத்திற்காக நம்முடைய வீரர்களை காவு கொடுக்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். விமானத்துல அனுப்பியிருக்கலாம், ஆனா அதை செய்யல என்பதெல்லாம் இப்ப வெளியில வந்துருக்கு. அதனால மக்கள் எல்லாத்தையும் தானே பார்ப்பாங்க. ஏங்க, ஒரு மோடி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அவர் அவர் ஊழல்வாதின்னு மற்றவங்களை பார்த்து சொல்றாரு. சரி, அதுக்கான யோக்கியதா தான் அவருக்கு இல்லை, அதை மக்கள் பாக்குறாங்க, நாங்களும் சொல்றோம். சரி, அதை விடுங்க. ஆனா மற்ற விஷயத்துல என்ன சாதனை அவர் செஞ்சிருக்காரு? இன்னைக்கு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்துல இருக்கு. அவரோட ஆதரவாளரான குருஜி ஸ்ரீ ரவிசங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? $1 = $1 மாறும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டோட பொருளாதாரம் அதீதமான வளர்ச்சியை சந்திக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையே. அதே மாதிரி இந்த பாபா ராம்தேவ் அவர் கூடயே தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கிற நிலைமையில இருக்கு. அவர் என்ன பண்ணாரு? கொரோனா நேரத்துல மக்கள் உயிரோடு விளையாடுகிற ஒரு வேலையை செய்திருக்கிறார். இப்படி கண்ணு முன்னால் அவர் சுத்தி இருக்கிற எல்லாருமே ஊழல்வாதிகள் மட்டும் இல்ல, மக்களுடைய நேரடியாக அவங்களுடைய உயிரிழப்புக்கும் அவர்களை ஏமாற்றுகிற வேலையும் செஞ்சவங்களா இருக்காங்க. இப்படி எப்படி ஏமாற்று கூட்டத்தை மக்கள் நம்புவாங்க? இப்ப பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா 10 ஆண்டுகள் எங்க மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்க முடியாதுங்கிறது அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் மீது பல விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா மோடி குடும்ப அரசியலும் சேர்த்துதான் பேசுகிறார். குடும்ப அரசியல் சொல்றாரு, ஊழல் சொல்றாரு, வளர்ச்சி வரணும்னா பாஜகவிற்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வையில பிரதமருடைய உரையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது தெற்காசியாவுல எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு அரசு அமைப்பிலும் குடும்பங்கள் அரசியல் கவனம் செலுத்துவதுங்கிறது தவிர்க்க முடியாது. நீங்க அது ஒரு மாறுபட்ட பினாமினாவா இருந்ததுன்னா நம்ம அதை பேசலாம். அதை பேசுற பாஜக குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட கட்டுப்பாடு அப்படின்லாம் பேசுறாங்கன்னா RSS ஓட கட்டுப்பாடு என்னன்னு சொல்லுவீங்க? வேற எந்த கட்சியாவது வெளியிலிருந்து ஒரு அமைப்பால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? ஒரு RSSங்கிற ஒரு அமைப்பு, அதுக்கு பாசிச திட்டம் இருக்கு. அது நேரடியாகவே குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கிறது. ஏராளமான கலவரக்காரர்களை கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் நடந்த பல கலவரங்களுக்கு பின்னால் அதனுடைய ஆபத்தான விஷ பிரச்சாரம் இருக்கு. நம்ம நாட்டுடைய தேச தந்தையுடைய படுகொலை வரைக்கும் சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஆனா அந்த அமைப்பை நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு அதோட வழிகாட்டுதல செயல்படுற அரசாங்கமா இருக்கு. ஒரு குடும்பம் வழி நடத்துதுன்னு சொன்னா இது என்ன கொடூரம்? ஒரு சாதிய வன்மம் பிடித்த ஒரு அமைப்பு ஒரு நாட்டை வழி நடத்துற இடத்துல நாங்க ஓட்டு போட்டோமா? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? இது முதல் கேள்வி. 2வது, மோடி மேலான குற்றச்சாட்டுகள் 10 ஆண்டுகள்ல வைக்கப்படாம இருக்கா? அது நீங்க இப்ப CAG ஊழல் 7.5 லட்சம் கோடி. இந்த ஊழல் ஒரு ரோடு போறதுக்கு 1 கிலோமீட்டர் 250 கோடி செலவு பண்ணுவாங்களான்னு மக்கள் கேட்கிறாங்க. செத்து போனவங்களுக்கு சிகிச்சை பார்ப்பீங்களா? அதை எப்படி டிஜிட்டல் வடிவத்துல செஞ்சீங்க அந்த ஊழலை?
ஒரே செல்போன் நம்பரை வச்சுட்டு எப்படி செஞ்சீங்கன்னு மக்கள் கேட்கறாங்க. பிஎஸ்என்எல் நிறுவனம் கண்ணு முன்னால் அளிக்கப்பட்டிருக்கு. 2 நிறுவனங்களுக்கு சலுகை செய்வதற்காக ஒரு அரசு துறையை நீங்கள் சிதைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அது ஏன் அந்த நிலைமையில போச்சுன்னு மக்கள் கேட்கறாங்க. கையில இருந்த ஏரோப்ளேன் நிறுவனம் இன்னைக்கு நமக்கு சொந்தமாக ஒரு ஏரோப்ளேன் நிறுவனம் கிடையாது. எவ்வளவு ரூபாய் வேணா விலை வச்சு கொள்ளையடிக்கிறாங்க நிலைமை உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி 6.5 லட்சம் கோடிக்கு பொதுத்துறைகளை விற்போம்னு ஒரு சட்டம் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். இதே காலகட்டத்துல எலக்ட்ரல் பாண்ட் ஊழல், இடி ரெய்டுகள் மூலமாக பணம் வசூல், தனிப்பட்ட முறையில பிரதமர் மோடியுடைய நன்மைக்காக வசூலிக்கப்பட்ட காசு தான் அது. பாஜகவுடைய வரவு செலவுகள்ல மோடியுடைய விமானத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்றாங்க, அவருடைய ஹெலிகாப்டருக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்றாங்க, வெளிப்படையா சொல்லட்டும். ஒரு நபருக்கு சட்டை போடுறதுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவுங்கிறது எவ்வளவு பெரிய ஆடம்பரம். ஒரு நாட்டின் பிரதமர் தன்னுடைய சட்டைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாமா? இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா? ஒரு தனி நபர் அவருக்கு ஒண்ணுமே இல்ல, குடும்பமே இல்லைன்னா அவரோட சொந்த வாழ்க்கையில அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு டாம்பீகம், அதுக்கு பொது பணத்தை செலவு பண்றாங்க. அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அரசு பணத்துல வந்தார்ல கடைசி நொடி வரைக்கும், அவருக்கு எப்படி தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குதுன்னு தெரியும்? அப்ப அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா இது? சோ பிரதமர் மோடி மேல குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து சும்மா பேருக்கு வைக்கல, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களோட குரலா தான் நாங்க ஒலிக்கிறோம். மக்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளை தான் நாங்க வைக்கிறோம். நீட் தேர்வு திணிக்கப்பட்ட போதே சொன்னோம், நுழைவுத் தேர்வு ஊழலுக்கான வழிவகை தான் இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க, கோட்டால அந்த நுழைவுத் தேர்வுக்கு அந்த ஒரு நிறுவனம், அந்த படிக்கிற நிறுவனத்துல எத்தனை இளைஞர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஏதோ இந்த தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமா அது? ஆனா நுழைவுத் தேர்வு வணிகம் எத்தனை 1000 கோடி. நாம இலவசமா கல்வி கொடுக்குறோம், கல்லூரிகளை கட்டி அரசு கல்லூரிகள்ல குறைந்த செலவுல நம்ம பண்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அதுக்கு நுழைவுத் தேர்வு, அந்த நீட்டு தேர்வுக்கு பல லட்சம் ரூபாய்னா நாம கட்டி வச்ச மருத்துவக் கல்லூரிக்கு எவனோ ஒருத்தன் காசு பாக்குறாங்க. அந்த காசால் நமக்கு எந்த நலனும் கிடையாது. இப்ப மோடியுடைய நண்பர்கள் தான் அவங்க. மோடியுடைய வெற்றிக்காக அவங்க உழைப்பாங்களா மாட்டாங்களா? இத்தனை கேள்வி மக்கள் கேட்பாங்க. என்ன குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்றாரு அவர்? கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்பா ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது, ஊழல் கரை படிந்தவர்கள் உங்க கட்சிக்கு வருவாங்க, வந்தா ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாருமே நாங்க வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படையில இந்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பாக்குறதா, இல்ல வந்து அவங்க கட்சிக்கு வந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை என்பது இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி தான் அவங்க சொல்லவே இல்லை. அதை சொல்லணும்ல. நாங்க எல்லாரையும் வரவேற்கிறோம்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? அவங்க சட்டத்தின் முன் தன்னை நிரூபிக்கட்டும். அதே சமயம் பாஜகவுல சேர்ந்த பிறகு நாங்க அவங்கள சீர்திருத்துவோம்னு சொல்லலாம்ல. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல 261 கொடூரமான சமூக விரோத ரவுடி பட்டியல்ல இருக்கிறவங்க பாஜகவுல பொறுப்புல இருக்காங்க. அவங்க மேல 2000 சில்லற வழக்கு இருக்கு. அதைத்தான் அவங்களால மறைக்க முடியல. அததான் அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு, அதே நபர், அந்த நிர்மலா சீதாராமன் ஒரு பெண். ஏங்க, டில்லியில ஒரு ஒரு அதாவது நம்ம நாட்டுக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கி கொடுத்த வீராங்கனைகள் போராடுறாங்க. பிரிஜுபூஷன் சரண் சிங்னு ஒரு எம்பி. அந்த எம்பி நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் உள்ள இருந்தார். இன்னைக்கு திரும்ப வேட்பாளரா நிக்கிறார். பாஜகவுக்கு வெக்கம் இல்லையா? யார வேணா சேர்த்துப்பீங்க, ஜெயிக்கிறது மட்டும்தான் நோக்கம்னா இந்த நாட்டு மக்கள் காரி துப்ப மாட்டாங்க உங்களை? அதுவும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு அவங்க பேசுறாங்க, சமூக விரோதி, சிபிஐ வழக்கு சந்திக்கிறவங்களை எல்லாம் அங்க சேர்த்துக்கோம்னு சொல்லி. அந்த வழக்குகள்லாம் என்ன மாதிரி வழக்குகள்னு பாருங்க. வழக்குகளை அரசியல்வாதிகள் எதிர்கொள்ளாமல் இருந்ததில்லை. ஆனா ஊழல்வாதி, பொது பணத்துல முறைகேடு செய்யறவரு, பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டவரு, சமூக விரோத செயல்களை செஞ்சவரு, அத்தனை பேரையும் தெரிஞ்சே கட்சியில சேர்த்திக்கோன்னு சொல்றாங்க. நீங்க அப்படியே திருப்பி பாருங்க. தமிழ்நாட்டுல வந்து பிரதமர் மோடி வந்து பேசுறாரு, திமுக போதை குற்றவாளிகள் உள்ள கட்சி. நான் கேட்கிறேன், அந்த நபர் மேல குற்றச்சாட்டு வந்த உடனே ஒரு கட்சி வந்து அவரை நீக்குது. பாஜகவுல இருக்கிற எத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு நாடே கொந்தளிச்சு போராடும் போது கூட நீக்கல நீங்க. விவசாயிகள் மீது காரேற்றி கொலை செய்த அந்த கொடூரம், அதை செஞ்சவர் பாஜகவுடைய அமைச்சராக இருக்கிறார், எம்பியா இருக்கிறாரு. அந்த நபர்கள் அந்த லக்கிம்பூர் கேரியில் நடந்த அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு தான் இன்னைக்கு போராட்டம் நடக்குது. அப்ப நீங்க சமூக விரோதிகளை சேர்ப்போம்னு சொல்றதுக்கு பின்னால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இது வந்து சிரிக்கிற விஷயம் கிடையாது. அவர்கள் கலவரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கள் ஒருவேளை ஆட்சி இழந்தால் கூட, ஒருவேளை இந்த தேர்தலில் தோத்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது அமெரிக்காவில் நடந்த மாதிரிதான், ஒரு பெரிய கலவரத்திற்கு அவர்கள் திட்டமிடுவாங்க. அதனாலதான் சமூக விரோதிகளை திட்டமிட்டு சேர்க்கிறாங்க. மக்கள் சமூக விரோதிகளோட கூடாரமா பிஜேபியை திட்டமிட்டு மாற்றி வைக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதாவது தேர்தலில் ஒருவேளை தோத்தா கூட பாஜக
ஒரு நீண்ட கலவர திட்டத்தோட தயாராகி இருக்கிறது தான் தன்னோட கட்சியில ஒரு சமூக விரோத கும்பலை சேர்த்துக்கிறாங்க. நாளைக்கு வந்து இந்த கட்சியை பிரதமர் வந்து மோடி நம்ம எதிர்கொள்ளும் போது மோடி நேற்றைய தினம் பேசும்போது நாடே பற்றி எரியும் பாஜக மீண்டும் வந்தால் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் வந்து எதிர்க்கட்சியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் இவங்க தோத்தாலும் நாட்டை இவங்க பத்த வச்சிருவாங்கன்னு எதிர்க்கட்சிகள் மீது தான் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. ஆனா நீங்க சொல்லுவது அவர்கள் இந்த திட்டத்தோடு இருக்கிறார்கள் சொல்றீங்க. ஆமா. நீங்க என்னென்ன பாசிச திட்டம் கொண்ட கட்சிகள் தான் உலக வரலாற்றுல இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. நீங்க இப்ப சமீபத்துல அமெரிக்க வரலாறு கூட எடுங்க. அமெரிக்காவுல ஒரு கொடூரம் அவரு தேர்தல தோத்துட்டாரு ட்ரம்ப். உடனே என்ன நடந்துச்சு? ஒயிட் ஹவுஸ முற்றுகையிடுற வேலை நடக்கலையா? அத மீன் பண்ணிதான் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. இப்ப நான் என்ன சொல்றேன்? அவரு சொல்றது இருக்கட்டும், இவரு சொல்றது இருக்கட்டும். கட்சிகள்ல சமூக விரோதிகளை சேர்த்து கொண்டு இருப்பதும், அதை வெக்கமே இல்லாம ஆதரிக்கிறதும் மோடியோட கட்சியை சேர்ந்தவங்க தானே. மற்ற கட்சிகள் அதை செய்யறாங்களா? 2வது, இப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது பிரதமர் மோடி சில விஷயங்களை யோசிக்கணும். ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நாடு எரிவதற்கு காரணமாக இருப்பது பாஜக. அவங்க எங்க மாநிலத்திலையும் மத்தியிலையும் சேர்ந்த ஆட்சியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் கலவரங்கள் வெடிக்குது. அங்கெல்லாம் மக்கள் தங்களுடைய குரலை வெளிப்படுத்த கூட முடியல. மணிப்பூரோட நிலைமை அதுதான். இன்னைக்கு வரைக்கும் நார்த் ஈஸ்ட் வடகிழக்குல நேரடியாக வேட்பாளர் போடுவதற்கு பாஜக தயங்குவதற்கு காரணமும் அதுதான். அதனால மோடி வந்து வரலாற்றை வேணா மறைக்க முயற்சி பண்ணலாம். கண்ணு முன்னால பாத்துக்கிட்டு இருக்கவங்க ஆட்சியோட லட்சணத்தை. அதனால அதெல்லாம் வந்து பேச முடியாது. டெல்லியில் நடந்த கலவரம் சாதாரணமா அமைதியா நடந்த போராட்டத்தின் மேல அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். விவசாயிகள் போராட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும். காஷ்மீர்ல பெல்லட் குண்டுகளை சொந்த நாட்டு மக்கள் மீது வீசியது பாஜக அரசு என்பது நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து அதே மாதிரி தேசிய கொடியை தூக்கிட்டு கொலைகாரங்களுக்கு ஆதரவாகவும் பாலியல் வல்லுறவு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் குஜராத்ல பில்கிஸ் பானு அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அந்த தண்டனை அனுபவிச்சவங்களை வெளியில வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்றதும் என்ன மோசமான கலாச்சாரத்தை பாஜக கொண்டு இருக்குன்னு நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால மோடி அதை பேசுவதற்கான தார்மீக பலமே இல்லாதவர். தேர்தல் களங்கள் காத்திருக்கிறது. தேர்தல் களத்துல மக்கள் இது எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்வார்கள். மிக்க நன்றி உங்களுடைய இந்த நேரத்திற்கு. ஜென்ரா மீடியா நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சிந்தர். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.